6லிருந்து 14 வயசு வரையில் இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் எல்லாவற்றையும் சொன்னால் கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வி எப்படி இருக்கணும்? அறிவியல் சார்ந்த கல்வியாக இருக்கணும். இந்த இடத்துல எப்படி ஊடுருவி இருக்கிறா பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா மாற்றுத்திறனாளியே அவர்கள் கொச்சப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவர் அந்த சம்பவம் நடந்திருக்கு சொன்னார். மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு அதில் ஒரு மோசடி பேர் வைத்து கொண்டது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு சங்கதிகள் பூரா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு. நான் தனிப்பட்ட யாரையும் அதை பற்றி பேசுறதில்லை, ஆனால் வியாபாரி மிகப்பெரிய அளவுக்கு. இவர் பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்ன மோட்டிவேஷன் இவருக்கு என்ன எண்ணம் இருக்கு? மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தா கடவுள் அப்படியே நேராக பேசினார். ரொம்ப மிக முக்கியமாக அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த சாமியார்களுக்கு பஞ்சமே இல்லை. திடீர்னு பார்க்கணும்னா சாமியார் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. எந்த முன்னிலை வேணும்னா படிக்கணும்னா டாக்டர் ஆகணும்னா இப்போ நீட் தேர்வு உயிரை வாங்கிட்டு இருக்கிற ஒன்று சுலபமாக ஆக முடியாது. வக்கீலாகணும்னா படிக்கணும், அதே மாதிரி மற்றதுக்கு படிக்கணும். நம்ம ஆள்லாம் இதில் சாமியார் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு எதுவும் தேவையே கிடையாது. அதுவும் நம்ம ஊரில் 1-2 நமக்கு விதிவிலக்காக இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சட்டையை கட்டி போட்டால் சாமியார் தான், காவியை போட்டால் சாமியார் தான். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேட்டியையும் அவர்கள் எடுத்துட்டாருன்னா கோவனாண்டி சாமியார் அதுக்குள்ள, அதுவும் இல்லைன்னா வடநாட்டு சாமியார், அவ்வளோதான். மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டோம். மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு தெரியும், வடநாட்டில் நிறைய இருப்பான் பெரிய அளவு கும்பமேளா அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு மண்ணில் கொண்டு இந்த காலத்தில் பிறப்பை பற்றி சொல்லி அவருடைய பிறவி என்ன காரணம்னு சொன்னால் அது போன ஜென்மத்தில் செய்த பாவம். பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, சகோதரிகள் இங்கே இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, என்ன பேசியிருக்காருன்னா அந்த குறிப்பாக ஏன் இந்த வழக்கு போட்டிருக்காங்க, அரசாங்கத்துக்கு என்ன வேலை இல்லையா, நடவடிக்கை எடுக்குன்னு எத்தனை பேர் எவ்வளவு பெரிய கூக்குரல் கிளம்பிச்சு. சாதாரணமாக மாற்றுத்திறனாளிகளை மட்டும் அவர்கள் கொச்சப்படுத்தல. நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்கணும், அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு 1000 பாராட்டுகள், போற்றுதல்கள். இது மாதிரி முளையில கிள்ளி எறியணும். அது அந்த கிருமி எங்கே இருக்கோ அங்கே வரணும். தந்தை பெரியார் அவர்களை பற்றி அறிஞர் அண்ணா சொன்னார், பெரியாரின் போர் முறை வித்தியாசமானது. மற்றவர்களுடைய போர் முறைக்கும் பெரியாருடைய போர் முறைக்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? மற்றவர்களுடைய போர் முறை கண்ணுக்கு எதிரில் இருக்கிற படையோடு தான் போராடுவாங்க, மற்றவர்களுடைய போர் முறை வரலாற்றில். ஆனால் பெரியாரின் போர் முறை இருக்கிறத அது அப்படி அல்ல. அதுக்கு மாறா மூலபலம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து அதை முறியடிப்பதுதான் பெரியாரின் போர் முறை. இது அண்ணாவுடைய ஆழமான கருத்து. அதுதான் அந்த மூலபலம் எங்கே இருக்கு, இந்த மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது. அரசியல் சட்டம் அதுவும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கும்போது அங்கே யாரோ சொல்லி ஏமாந்து போய் என்ன காரணத்தினால உள்ளே விட்ட உடனே அங்கே சில பேர் ஆதரவு அதில் உட்கார்ந்து கொண்டு பேசும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி மட்டும் பேசலை, மற்ற நண்பர்கள்லாம் சொன்னதை எனக்கு எடுத்து சொல்லி ஆதாரங்கள் நான் பார்த்தேன். தொலைக்காட்சிகளில் நிறைய செய்திகளை எடுத்து போடுறாங்க. அதில் ஒன்று, பெண்களே நீங்கள்லாம் அழகா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அழகாக இருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் பாவம், உங்கள் பிறவி எப்படியோ அதுபடி தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் அழகாக இருக்க முடியாது. அவரவரை அழகில்லாத தான் இருப்பீங்க. அழகில்லாத காரணம் நீங்கள் இல்லை, உங்கள் ஜென்ம பூர்வ பயன் உங்கள் பிறவி பயன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தயவுசெய்து நீங்கள் நினைத்து பார்க்கணும். தந்தை பெரியார் தான் சொன்னார். அழகுங்கிறதுக்கு பெரியார் சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்க. உலகத்தில் இதுவரையில் எந்த ஒரு சிந்தனையாளரும் அப்படி சொன்னதே கிடையாது. அழகுங்கிறது தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒப்பனை அப்படிங்கிறது தான் இதுவரையில் எல்லாரும் சொல்லுவாங்க. அழகுன்னா ரொம்ப அழகாக இருக்காரா அப்படின்னு நம்ம அழகு சொல்லுவோம். பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதன் ஒருத்தர் இருந்தா அவன் அழகா இருக்கிறானா என்ன அடையாளம்னா மானமும் அறிவும்.
மானமும் அறிவு இருக்கிறதுனால தானே இன்னைக்கு தீபக் இவ்வளவு விஷயத்த சொன்னாரு. மிக முக்கியமா அதை கேட்கிறவனுக்கு மானம் உண்டாக முடியல சொன்னார். அதுதானே மிக முக்கியம். மாற்றுத்திறனாளியை பற்றி நீ பேசுறிய, மாற்று திரிபுவாதி, ஏமாற்று, மிகப்பெரிய ஏமாற்று பெருவழிகள் வியாபாரம் பண்றான். என்ன வியாபாரம்? திடீர்னு வச்சு மிகப்பெரிய அளவு ஆராயணும். அரசாங்கம் அதை சாதாரணமாக விடக்கூடாது. இவருடைய மூலம் எங்கே இருக்கு அப்படின்னு கொண்டு அங்கே மூலபலம் எங்கே இருக்கு வியாபாரம், அந்த வியாபாரத்தில் அதில் பற்றி இப்போ புது வியாபாரங்க தொலைக்காட்சி விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கருங்காலி மரத்தால் செய்த உத்ராட்ச கொண்டை. இந்த கருங்காலிகளே கூடாதுங்கிற நம்ம கருங்காலிகளை ஒழிச்சானா இந்த இனம் உருப்படும். அதுதான் மிக முக்கியம். அதில் கருங்காலி மரத்தில் அது என்ன அப்போ வேறு மரத்தில் செஞ்சதுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இல்லையா? மிக முக்கியமாக அதெல்லாம் சக்தி இல்லாததா? எவ்வளவு மக்களுக்கு ஏமாத்துறான். அதுக்கு 2 பேரை பிடிச்சிக்குவான். எனக்கு ரொம்ப மயக்கமாக இருந்தது, அது வரல தலைவலியாக இருந்தது, அது வரல பேசுகிற ஒரு அம்மா சொல்லுவோம். உடனே அப்படியா, உடனே இந்த தாயத்தை வாங்கினாங்க, இந்த அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு உடனே சொல்லிவிட்டு இதை 2 மடங்கு கொடுக்குறேம்மா, நகையெல்லாம் கழட்டி வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புது நகையாக வரும்னு சொன்னால் ஆள் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் மிக முக்கியம். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு புத்தி வரணுமே. உங்களுக்கு புத்தி வர்றதுக்காக ஒரு இயக்கமே இருக்குன்னா அதுதான் திராவிட கழகம். எங்களுக்கு வேற வேலை இல்லை. எங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு போக மாட்டோம். நாங்கள் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு ஒரு பஞ்சாயத்து பதவி கூட போக மாட்டோம். ஆனால் யாரை அமர்த்தணுமோ அவங்கள கொண்டு வந்து அமர்த்துவோம். அந்த பயிர் பெரியார் சொன்னார். 50 வருஷத்துக்கு முன்னாலே, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாலே ஐயா சொன்னார், 50 விழுக்காடு பெண்கள் இருக்காங்களா, பெண்களை கொண்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னா. அதனுடைய விளைவு என்ன? திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு வந்த உடனே பெண்கள் கூட போராடல, உடனடியாக அவங்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தது மட்டுமல்ல, 50 விழுக்காடு. நம்முடைய முதல்வர் தான் எல்லா இடத்துலையும் 50 விழுக்காடு உட்கார்ந்துட்டார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சென்னை மேயர் யாருன்னா ஒரு பெண், அதுதான் சென்னை மேயர். மிகப்பெரிய அளவுக்கு அப்படியெல்லாம் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு மகளிர் எல்லா பொறுப்புகள்லையும் வர்றாங்க. அந்த மகளிரை கொச்சப்படுத்தி அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு முன்னேறுகிறார்கள்னா அவர்களை பார்த்து நீ கீழ்ஜாதியாக பிறந்தேன்னா அது உன்னுடைய பாவம் புண்ணியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசி நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார். மிக முக்கியமாக இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். பருப்பிறவி போன ஜென்மத்தில் செய்த பெரிய பாவம் அதுக்கு முன்னால் அப்படியே வருது. பருப்பிறவி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.